Hi friends, welcome back to our channel Sinu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா லாஸ்டா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை லைக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. இந்த லைக் பண்ணும்போது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய வரும் அப்படின்றதால அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லேருந்து வெப்சைட்லேருந்து நான் சர்ச் பண்ணி எடுக்கும்போது அதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் லைக் நோட்டிஃபிகேஷன்ஸை மட்டும் நான் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேடினேன். ஆனால் யூஸ்வலாகவே வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு வீடியோவை தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம எக்ஸாக்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பர்சன் வந்து உங்களோட இன்டர்நெட்டாக ஆனில் இருக்கும்போது யாராச்சும் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலோ அப்படி இல்லைனா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அனுப்பினாலோ அப்படி இல்லைனா வீடியோ அனுப்பினாலோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி தான். அதாவது இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து வரத்தான் செய்யும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆஃப் பண்ணுற மெத்தட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டர்ன் ஆஃப் பண்ணுறதால என்னென்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணுற மெத்தட் சொல்கிறேன். உங்களுக்கு டர்ன் ஆஃப் பண்ணுற மெத்தட் மட்டும் தான் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் டைமிங் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நான் சொல்கிற செட்டிங் மூலிமா நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து நார்மல் மெசேஜ் அனுப்பிச்சாலோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ மெசேஜோ அப்படி இல்லைனா ஒரு ஃபோட்டோவோ அப்படி இல்லைனா வீடியோவோ எந்த மெசேஜ் அனுப்பிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எக்காரணத்தை கொண்டும் வராது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே தெரியும். நீங்கள் நார்மலாக உங்களோட மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி இல்லைனா வந்து ஹோம் பேஜில் இருக்கும்போது உங்களுக்கு யாராச்சும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ அலர்ட் வராது. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஆனால் யாராச்சும் கால் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ காலோ அப்படி இல்லைனா வீடியோ காலோ பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுலேயும் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வராது. நீங்கள் என்ன ரிங்டோன் வச்சுருக்கீங்களோ அந்த ரிங்டோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக வந்து கால் வரும்போது எப்படி வந்து நம்மளுக்கு ரிங் ஆகுமோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்டோன் மூலிமா ரிங்கிங் வந்து ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை முன்னாடியே மென்ஷன் பண்ணோம் அப்படின்றதால தான் இந்த மெத்தடை சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். எந்த மெசேஜ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகாது, அது டெஃபினட்டாக வந்து ஷோ ஆகாது. ஆனால் கால் வந்தது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன ரிங்டோன் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிங்டோன் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கிங் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஈவன் அது வீடியோ காலாக இருந்தாலும் சரி ஆடியோ காலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டேட்டா ஆன் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிங்காக போகிறது கிடையாது. உங்களோட இன்டர்நெட் டேட்டா ஆனில் இருக்குது, நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா சவுண்ட் இந்த ரிங்கிங் சவுண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஆனால் உங்களுக்கு யார் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரல. சவுண்ட் ரிங்கிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்தது, நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இது ஆஃப் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் சைடே நம்ம போகிறது கிடையாது, டேரெக்டாக செட்டிங்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். உங்களோட மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுற பேஜ்னு ஒன்று இருக்கும். யூஸ்வலாக வந்து மொபைல் இது வந்து பார்த்திங்கன்னா வேரியண்ட் ஆகும். நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்ன்றது வெளியே இருக்குது. பட் உங்களோட ஃபோனில் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் இந்த ஆப்ஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் மேனேஜ் ஆப்ஸ் செப்பரேட்டாக ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற அந்த ஒரு பேஜுக்கு வந்துடும். நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் டேரெக்டாக வந்து வெளியே உங்களோட செட்டிங்ஸ் ஹோம் பேஜ் இருக்குது இல்லைங்களா, ஹோம் பேஜ்லேயே அந்த சர்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மேனேஜ் ஆப்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ மேனேஜ் ஆப்ஷன் சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுலேயுமே வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கனாலும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற அந்த பேஜுக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸோட இன்ஃபர்மேஷனும் இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணுற பேஜுக்கும் வந்துடும். இதில் கொஞ்சமாக ஸ்கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது மேலே வந்து வாட்ஸ்அப்னு மென்ஷன் பண்ணியிருக்கும், கீழே வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து காமிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி எந்த விதமான மெசேஜஸும் உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஆனால் கால்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனோட ஓவரால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இதில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலில் இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது போன்ற டெக் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.